மக்களே நெட்டவள்ளி, நாளையிலேருந்து நீ புதிய ஸ்கூலுக்கு போகணும் என்ன? எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே இல்லை. பழைய ஸ்கூலில் என்ன தவிர வேறு எல்லாருமே சின்ன பிள்ளை போல இருப்பாங்க. நான் மட்டும் நல்ல வயசானவங்கள போல இருக்கேன். ஏன் அம்மா நான் மட்டும் வயசானது போல இருக்கேன்? அப்படியெல்லாம் இல்லை மக்களே, நீயும் சின்ன பொண்ணு போல தான் இருக்க. இல்லை நான் கண்ணாடியெல்லாம் பார்ப்பேன் இல்லை அம்மா. என்னால் இந்த கம்பு இல்லாமல் நடக்கக்கூட முடியல. பழைய ஸ்கூலில் நான் வயசானது போல இருக்கேன்னு என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க தெரியுமா? டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் தனியாகவே இருப்பேன். அப்படியெல்லாம் இல்லை மக்களே, புதிய ஸ்கூலில் உன்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க என்ன? அப்போ இந்த ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களாமா? ஆமாம் மக்களே, இந்த ஸ்கூலில் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க என்ன? நீ எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது மக்களே. இப்போ புதிய ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் என்ன? அவங்க வந்து நல்ல ஸ்பெஷலிஸ்டான டாக்டராக, அவங்க உனக்கு நோயெல்லாம் குணமாக்கிடுவாங்க என்ன? போங்க அம்மா, நான் பிறந்ததுலேருந்தே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக தான் போகிறோம். ஆனால் எனக்கு உடம்புல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைம்மா. மக்களே, இந்த டாக்டர் வந்து நல்ல டாக்டர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருக்கா போய் பார்ப்போம் மக்களே. இந்த டாக்டர் ஏதோ யூஎஸ்ஏல இருந்தெல்லாம் வந்திருக்காங்களாம். சரிம்மா, அப்போ டாக்டரை பார்க்க போகலாம். டாக்டர், இவங்க தான் நான் சொன்னேன் இல்லை, ஒரு வினோதமான நோய் வந்திருக்குன்னு. அவங்க என்ன உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நான் தான் இன்னைக்கு வர சொன்னேன் டாக்டர். சரி நான் உங்களை பார்க்குறேன். என்ன ப்ராப்ளம்மா உங்களுக்கு? டாக்டர், இவ தான் எனக்கு பொண்ணு நெட்டவள்ளி டாக்டர். இவ பிறக்கும் போதே இவளுக்கு ஃபேஸ் மட்டும் நல்லா இருக்கும், உடம்பெல்லாம் நல்ல வயசான தோற்றத்திலே இருக்கும். நாங்கள் நினச்சோம் வளர சரியாகிரும் நினச்சா வளரும் சரியாகவே இல்லை. அவளுக்கு உடம்பு எல்லாமே வயசான பாட்டி போலே இருக்குது. என்ன பண்ணணும்னே தெரியல டாக்டர். அவளை எங்கேயுமே தனியாக விடவே முடியல. ஸ்கூலுக்கு போனாலும் யாருமே இவள்கிட்ட பேசுறது இல்லையா, எல்லாருமே இவளை ஹேட் பண்ணுறாங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணி எனக்கு பொண்ணுக்கு நோயை குணப்படுத்துங்க டாக்டர். இது ரொம்ப ரேரான டிசீஸ் ஆச்சே. நான் யூஎஸ்ல இருக்கும்போதும் ஒரு பொண்ணு இந்த நோயால் அஃபெக்ட் ஆகியிருந்தா. டாக்டர், இந்த நோயை சரிப்படுத்த முடியுமா டாக்டர்? இந்த நோய்க்கு இன்னும் மருந்து வரவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரேரான டிசீஸ்னால இப்போ தான் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த டிசீஸை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இவளுக்கு வளர இன்னும் உடம்பு வயசான தோட்டத்திலே ஆகிட்டே இருக்கும். அவள் ரொம்ப ஜாலியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் இந்த டிசீஸை கட்டுப்படுத்த முடியும், இந்த டிசீஸை வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியில். ஆனால் டாக்டர், இவள் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கா டாக்டர். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நர்ஸ், இந்த பொண்ணை நீங்கள் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போவீங்களா? சரி டாக்டர். நெட்டவள்ளி, கவலைப்படாத, என்ன இந்த நோயை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். சரி டாக்டர், நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க. இதுவரை போன எல்லா ஹாஸ்பிட்டலையும் குணப்படுத்த முடியாது, இப்படியே தான் இருக்க போகிறேன்னு சொன்னாங்க. நெட்டவள்ளி, வா நெட்டவள்ளி, நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கலாம் என்ன? உங்கள் அம்மாட்ட டாக்டர் என்னென்ன ஃபுட் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. சரி, அப்போ நான் வெளியில் வரேன். டாக்டர், எனக்கு பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? உண்மையை சொல்லுங்கள் டாக்டர். உங்கள் பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே பாதி நோயுமே அவளுக்கு குணம் ஆகும். எப்படி டாக்டர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவளுக்கு இருக்க முடியும்? கண்டிப்பாக இந்த வயசில் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும். ஸ்கூலில் ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீ பாட்டி போல இருக்கேன்னு சொல்லும்போது அவளுக்கு மனசு இன்னும் கஷ்டம் ஆகுது. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னே யாருமே இல்லை. நான் சொல்லியதை நல்லா கேட்டுக்கோங்க. அவளுக்கு மனசில் அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். அப்படி வந்தாலே அவளுக்கு பாதி நோயுமே சரியானது போல் அவளுக்கே ஃபீல் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் உள்ள கண்ணாடியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க என்ன? அந்த கண்ணாடி அவள் டெய்லி பார்க்க அவளுக்கு இன்னுமே மனசு ரொம்ப கஷ்டமாகிடும். கண்ணாடியெல்லாம் ரிமூவ் பண்ணால் அவளுக்கு ஃபேஸை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் சொல்லணும், மக்களே இன்னைக்கு அழகாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவளுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டாக்டர், நான் சொல்கிறது அவன் நம்புவாளா டாக்டர்? நீங்கள் நம்புறது போல் சொல்லணும். அவளுக்கே நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்க, அப்போ நம்ம உண்மையாகவே அழகாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஹோப் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுருங்க, உங்கள் வீட்டில் கண்ணாடியே இருக்கக்கூடாது. பீரோ, ஜன்னல், கேட்டு எதுலேயுமே கண்ணாடியே இருக்கக்கூடாது. மோஸ்ட்டாக டோரில் எல்லாம் கண்ணாடி வச்சுருப்பாங்க, அந்த கண்ணாடியே இருக்கக்கூடாது. ஒன்றே அதை ரிமூவ் பண்ணிடுங்க, அல்லது கண்ணாடியெல்லாம் எதையாவது வச்சு மறைச்சிருங்க என்ன? சரி டாக்டர், என்னால் மட்டும்தான் எனக்கு பொண்ணுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். நான் என்னால் முடிஞ்ச அளவு கொடுக்கேன் டாக்டர். அதுக்கப்புறமா அவளுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க என்ன? அவளுக்கு உடம்புல இப்போ ரத்தமே இருக்காது, அதுக்கு நிறைய மாதுளம்பழம், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறமா நல்ல வெஜிடபிள்ஸாக சாப்பிட சொல்லுங்கள். அவள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு தோற்றம் மாற ஆரம்பிக்கும். பெருசாக மாறாது, ஆனால் கொஞ்சம் இப்போ இருக்கிறதுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அவளுக்கு எப்படியாவது நம்ம தோற்றத்தை மாற்றிடலாம் அப்படி நம்பிக்கை வந்தாலே போதும். சரி டாக்டர், என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுங்க என்ன? அப்படி நீங்கள் மசாஜ் பண்ணுறனால அவளுக்கு உடம்புல உள்ள ரத்த ஓட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரி டாக்டர், நாளையிலேருந்து அவள் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் அவள்கிட்ட நல்லா பாசமாக இருந்தாலே போதும், அவள் சேஞ்ச் ஆகிடுவா. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், அதையும் கொடுங்க என்ன? சரி டாக்டர், ரொம்ப தேங்க்யூ டாக்டர். என்ன வீட்டில் ஒரு கண்ணாடியுமே காணல? கண்ணாடியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அம்மா வரட்டு, அம்மாட்ட கேட்கணும். டெய்லி கொஞ்ச நேரம் எனக்கு ஃபேஸை எல்லாம் கண்ணாடியில் பார்த்துட்டே இருப்பேன். நான் எப்படி இருக்கேன்னு கண்ணாடியில் பார்த்துட்டே இருப்பேன். கண்ணாடியை பார்த்து தான் நான் எப்படி இருப்பேனே எனக்கு தெரியும். இப்போ கண்ணாடியும் காணல. அம்மா, வீட்டில் உள்ள கண்ணாடியெல்லாம் எங்கே அம்மா? நான் டெய்லி கொஞ்ச நேரம் கண்ணாடியில் காலமே நைட்டையும் ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். கண்ணாடி ஒன்றுமே காணல. மக்களே, டாக்டர் சொன்னாங்க உனக்கு நோய் சீக்கிரமாக தீரணும்னா வீட்டில் கண்ணாடியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நைட்டே நானும் அப்பாயுமா சேர்ந்து கண்ணாடியெல்லாம் எடுத்துட்டோம் மக்களே. அப்படியா அம்மா? அப்போ நான் இனிமேல் கண்ணாடி பார்க்கவே மாட்டேன். மக்களே, நெட்டவள்ளி, நேற்று நைட் அந்த டேப்லெட் சாப்பிட்டேலாம், இன்னைக்கு காலமே சாப்பிட்டேலாம். இப்போ உனக்கு உடம்புல ஏதோ மாற்றம் தெரியுது மக்களே.
நேத்தியோட இன்னைக்கு நல்ல பளபளன்னு தெரியும் மக்களே. போங்க அம்மா, நீங்கள் டெய்லி இப்படி தான் சொல்லுவீங்க. இல்லை மக்களே, உண்மையாக தான் சொல்லி நேத்தியோட இன்னைக்கு உனக்கு உடம்பெல்லாம் நல்ல பளபளன்னு இருக்குது. சரிம்மா, நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் கண்ணாடியை தான் என்னால் பார்க்க முடியல. சரி மக்களே, நீ ஸ்கூலுக்கு போகணும் இல்லை, அழாமல் போ என்ன. சரிம்மா, ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு போகவே லைட்டாக பயமாக இருக்குது. இந்த ஸ்கூல்லையாவது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும். பழைய ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இந்த ஸ்கூலில் எனக்கு கிடைப்பாங்களாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். எனக்கும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக மக்களே, உன மனசு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க என்ன. சரி சரி மக்களே, ஸ்கூலுக்கு கிளம்பு. ஃபர்ஸ்ட் டேனால நானும் ஸ்கூலுக்கு வரேன் என்ன. மக்களே, இதுதான் உனக்கு புதிய ஸ்கூல் மக்களே. ஸ்கூல் பார்க்க நல்லா தான் இருக்குது. பிள்ளைங்களும் நல்லா பழகுனா நல்லா இருக்கும். சரி மக்களே, நான் கிளம்பி என்ன உன கிளாஸ் மேம்கிட்ட எல்லாம் நான் பேசியாச்சு. அம்மா, என்ன கிளாஸ் மேம் பார்க்க எப்படி இருந்தாங்கம்மா? கிளாஸ் மேம் பார்க்க பாவம் போல தான் மக்களே இருந்தாங்க. சரி சரிம்மா, நான் இனி கிளாஸ் ரூமுக்குள்ளாடி போகிறேன். பாட்டி, நீங்க எங்க பாட்டி போறீங்க? இந்த ஸ்கூல் வெளியிலே நின்னுட்டு இருக்கீங்க. நான் பாட்டி எல்லாம் இல்லை, நான் ஸ்டூடெண்ட். என்ன பாட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லாவே தெரியுது, உங்க கையெல்லாம் நல்லா சுருக்கெல்லாம் விழுந்தாச்சு. உண்மையை சொல்லியே, நான் ஸ்டூடெண்ட். நான் 5th B படிக்கிறேன். இன்றைக்கி தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன பாட்டி சொல்றீங்க? நானும் 5th B தான். உனக்கு பேர் என்ன? என்னோட பேரு பிங்கி. உங்க பேரு? என்னோட பேர் நெட்டவள்ளி. நம்ம 2 பேரும் இனி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? வேண்டாம் வேண்டாம்ப்பா, நான் பாட்டி கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் போறேன்ப்பா. பூமாரி, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கிளாஸுக்கு புதிய ஸ்டூடெண்ட் வர போறா. யாரு சொன்னா பிங்கி? நான் தான் அவளை கிளாஸுக்கு வெளியில வச்சே பார்த்தனே. பார்க்க பாட்டி போல இருக்கா தெரியுமா? ஃபேஸ் மட்டும் சின்ன பொண்ணு போல இருக்கும், உடம்பெல்லாம் பாட்டி போலே இருக்கும். அவளால கம்பு இல்லாம நடக்க கூட முடியாது. ரொம்ப பாட்டி போலே இருக்கா. அவளை கையெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை. பாட்டி மாறுகிறதெல்லாம் நல்லா கை சுருங்கி சுருங்கி இருக்கும்ல, அதே போல இருக்கு. எனக்கு பார்க்கவே பயமா இருந்து தெரியுமா? அவ சொன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டேன். நான் சொன்னேன் இல்ல இல்ல, நான் உனக்கு கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன். நீ என்ன பாட்டி போல இருக்கே நான் அவள்கிட்ட சொன்னேன். என்ன பிங்கி இப்படி சொல்லிருக்க? யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. ஆமா பூமாரி, ஆனா எனக்கு அவளை பார்க்க பிடிக்கவே இல்லை. நீ அவள்கிட்ட பேசாத என்ன. எனக்கு இப்படி யாரையாவது பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கும். பூமாரி, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ அவளை கூட ரொம்ப க்ளோஸா இருந்தேன்னா அதுக்கப்புறமா உனக்கு கை கால் எல்லாமும் நல்ல பாட்டி போல ஆவிடும். பம்பா, நம்ம கிளாஸுக்கு ஒரு பாட்டி வந்திருக்கு பாத்தியா? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பாட்டி, நீங்க எங்க கூட பாட்டி படிக்க போறீங்க? நான் பாட்டியெல்லாம் இல்லை, எனக்கு உங்கள் வயசு தான் ஆகுது. இல்ல இல்ல, நீ பாட்டி தான். அப்ப ஏன் உனக்கு கை மட்டும் நல்லா சுருங்கி சுருங்கி இருக்கு? எங்க கையில எல்லாம் சுருக்கம் எல்லாம் இல்ல. பாட்டிக்கெல்லாம் தானே கை சுருங்கி சுருங்கி இருக்கும். பூமாரி, நீ பாக்கிய பார்வை பார்த்தா அவளுக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகிருவ போல தான் இருக்கு. என்ன பக்கத்துல நீங்க நான் பூமாரி. சும்மா இருப்பீங்க, அவளை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாட்டி பாட்டி. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசா நெட்டவள்ளின்னு ஒரு பிள்ளை வந்திருக்கா. எல்லாரும் அவள்கிட்ட ரொம்ப கைண்டாக பேசணும் என்ன. அவளுக்கு உடம்புல ஒரு டிசீஸ் இருக்குது, அது சீக்கிரமாக குணமாகிற டிசீஸ் தான். அது மற்றவங்களுக்கெல்லாம் பரவாது என்ன. அதனால நீங்கள் தைரியமாக அவள்கிட்ட பேசலாம். யாருமே அவளை கிண்டல் பண்ணிடலாம் கூடாது. நெட்டவள்ளி, யாராவது உனக்கு கிண்டல் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லணும் என்ன. ஓகே மேம். நெட்டவள்ளி, கிளாஸில் வச்செல்லாம் அழாத என்ன. உனக்கு என்ன தேவையோ மேம்கிட்ட கேளு, நான் என்ன வேணாலும் பண்ணி தரலாம். யாராவது பிள்ளைங்க கிண்டல் பண்ணாலும் என்கிட்ட சொல்ல என்ன. அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இதுவரை உன்னை யாராவது கிண்டல் பண்ணாங்களா? இல்லை மேம், யாரும் என்ன கிண்டல் பண்ணல. எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா? ஆமாம் மேம், எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. அப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஹாப்பியாக இருக்க வேண்டியதானே. நீ ஹாப்பியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு நோய் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். ஓகே மேம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பீரியட் உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் தான் என்ன. நெட்டவள்ளி, அழாத. இனி யாரும் உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க என்ன. ஆனால் யாருமே என்கிட்ட பேசல, எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பூமாரி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவள்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஆனால் மேம் சொன்னாங்க இல்லை, அவளை யாரும் ஒதுக்கி வைக்கக்கூடாது, அவள்கிட்ட நல்லா பேசணும்னு சொன்னாங்க இல்லை. மேம் சொன்னா நீ கேட்டியா, நான் சொன்னா நீ கேட்டியா? இதுவரை நம்ம 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். என்ன பிங்கி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அவள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கா. அப்போ யார் அழுதாலும் நீ போய் பேசுவியா? அப்படி எல்லாம் இல்லை பிங்கி, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஜாலி ஜாலி, எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா. இவளையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவரை யாருமே எனக்கு கூட ஃப்ரெண்டாக இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தி ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.